திடீர் விஜயம் ஒன்றினை மேற்கொண்டு கொழும்பு மாநசபை முதல்வர் விராய் பல்தசார் தங்களுடைய 2026 ஆண்டுக்கான பட்ஜெட்டுக்கு ஆதரவளித்த முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்பினர் ஜொஹாரா புகாரியுடைய வீட்டுக்கு சென்றிருக்கின்றார். எனவே 2026 ஆண்டு மலர்ந்த முதலாவது நாளன்று இந்த திடீர் விஜயத்தினை மேற்கொண்டது மட்டுமல்லாமல் அவருக்கு நன்றி தெரிவித்து ஒரு நினைவு பரிசு ஒன்றையும் வழங்கியிருக்கின்றார். இதன் போது அவருடைய குடும்பம், கணவன் மற்றும் ஏனையோரையும் சந்தித்து அளவடாவி புத்தாண்டு வாழ்க்கையும் கூறியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் பல்தசாரோடு இணைந்து ஏனைய சில மாநகர சபை உறுப்பினர்களும் அங்கு சென்றிருக்கின்றார்கள். எனவே இந்த புத்தாண்டானது நல்ல ஒரு ஆண்டாக புகாரிக்கு அமையும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. காரணம், கடந்த 31ஆம் தேதி இடம்பெற்ற 2026 ஆண்டுக்கான வாக்கெடுப்பின் பொழுது யாருமே எதிர்பாராத வண்ணம் திடீரென்று அரசுக்கு ஆதரவளித்தது மட்டுமில்லாமல் நான் மனசாட்சிக்கு பயந்து, குரானுக்கு பயந்து, கொழும்பு ஏழை மக்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்ல விடயம் நடக்க வேண்டும் என்பதற்காக தலைமையினுடைய கருத்தையும், அதாவது கடந்த 5 தினங்களுக்கு முன்பாக முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவரோடு ஏற்பட்ட அந்த சந்திப்பினையும் தொடர்ந்து இவர் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து தான் இன்றைய தினம் இப்படியான ஒரு சந்திப்பு நடைபெற்றிருக்கின்றது. இந்த சந்திப்பின் பொழுது என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டன என்பது குறித்து நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எதிர்காலத்தில் புகாரி தன்னுடைய கருத்தை பகிர்வாராக இருந்தால் என்று சொன்னால் அவரோடு தொடர்பினை ஏற்படுத்தி ஒரு நேர்காணலையும் எடுப்பதற்கான முயற்சியில் நான் ஈடுபட்டிருக்கிறேன். அப்படியாக சந்தர்ப்பத்தில் அந்த விடயத்தை தெரிந்து கொள்ளலாம். ஆனாலும் கூட என்பிபி அரசாங்கத்துக்கு ஆதரவளித்ததால் உடனடியாக முஸ்லிம் காங்கிரசுடைய செயலாளராக இருக்கக்கூடிய நிசாம் காரியப்பர் உடனடியாக ஒரு கடிதத்தினை அனுப்பி அவரை அந்த கட்சியிலிருந்து நீக்குவது மட்டுமில்லாமல் ஒரு வாரத்துக்குள் கட்சியுடைய தலைமை மற்றும் தங்களுடைய பேச்சை கேளாமல், அதாவது கட்சியினுடைய தலைமை பீடத்துடைய பேச்சை கேட்காமல் என்பிபி அரசாங்கத்துக்கு ஆதரவளித்ததனால் ஒரு வாரத்துக்குள் விளக்க கடிதத்தினை கையளிக்க வேண்டும் என்பதாக புகாரிக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆயினும் கூட இந்த புகாரிக்கு ஒரு வருட ஒப்பந்தத்தின் அடிப்படையிலேயே தான் இவருக்கு கொழும்பு மாநகர சபைக்கான அந்த உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே அதனைத் தொடர்ந்தான் இந்த ஒரு வருடத்தில் ஏதாவது நன்மை செய்ய வேண்டும், கொழும்பு மாநகர சபையினுடைய அந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் வாக்களித்தேன் என்பதாக குறிப்பிட்டிருந்தார். ஆனால் கூட இப்பொழுது சமூக வலைத்தளங்களை பார்க்கும் பொழுது புகாரிக்கு அதிகமான ஆதரவு பெறுவது மட்டுமில்லாமல் அவர் பாராளுமன்ற தேர்தலிலே வாக்கு கேட்க வேண்டும் என்பதாக நிறைய சமூக வலைத்தளங்களிலே பதிவுகளை இட்டு வருகின்றார்கள். எது எவ்வாறாக இருந்தாலும் இன்னும் தேர்தல் நடைபெறுவதற்கு பல வருடங்கள் இருக்கின்றன. ஆயினும் கூட 2026 ஆண்டு ஏப்ரல் மாதமளவில் மாகாண சபை தேர்தல் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதுக்கான பூர்வாங்க வேலைகளில் அரசும் சரி, அதே நேரத்தில் தேர்தல் திணைக்களமும் ஈடுபட்டு வருகின்றது. அப்படி மாகாண சபை தேர்தல் நடைபெற்றால் ஒருவேளை என்பிபி அரசாங்கத்தின் மூலமாக புகாரிக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம். இல்லை என்று சொன்னால் அவர் தனியான ஒரு கட்சியினையோ இல்லை சொன்னால் ஒரு சுயேட்சையாக கேட்டு நிச்சயமாக கொலனாவ பிரதேசத்திலிருந்து ஒரு பெண் பாராளுமன்றத்துக்கோ மாகாண சபைக்கோ இல்லை சொன்னால் என்பிபி அரசாங்கத்தின் மூலமாக மாநகர சபை